ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். ஜெபம். ஏசப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் கூட தங்களை தேடுவதற்கான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே நான் கூறப்போறும் இந்த வேத வசனம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். மோகன் அப்படிங்கிறவர் ரொம்ப வசதியா அவரோட ஊர்ல செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை. அவர் எல்லா வசதிகளோடையும் சொகுசான வாழ்க்கையோட வாழ்ந்து வந்தாரு. மனைவி பிள்ளைகளோட நல்லபடியா அவரோட ஊர்ல வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு அவர் ஊர்ல நல்ல ஒரு மரியாதையும் கௌரவமான ஒரு பேரும் இருக்கு. நல்லபடியா எல்லா வசதிகளோடையும் வாழ்ந்து வந்தாரு. எல்லாருக்கும் உதவி செய்வாரு. எல்லாத்தோட நல்ல பழகி நல்ல ஒரு அன்போட வாழ்ந்து வந்தாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன குறை என்னன்னா, அவர்கிட்ட கடவுள் நம்பிக்கை இல்லவே இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டதில்லை. அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கடவுளை தேடினதே இல்லை, வேண்டிக்கிட்டதே இல்லை. அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா நம்ம பார்க்க முடியுது. அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கடவுளை போய் தேடினதே இல்லை. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள்ல என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஏன்னா அவருக்கு அந்த செல்வ செழிப்பா இருக்கிறது அவரோட கண்ணை மறைச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தாரு. ஒரு நாள் அவரோட சகோதரர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாரு, ஏன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை? ஏன் இப்படி கடவுளே தேடாம இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில கடவுளே வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்டாரு. உடனே மோகன் என்ன பதில் சொன்னாருன்னா, எனக்கு எதுக்கு கடவுள் வேணும்? என்கிட்டதான் எல்லா செல்வமும் இருக்கே, எனக்கு வேணாம். என்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு, மனைவி குழந்தைகள் அப்படின்னு நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை கடவுள் மேல, இப்படி எல்லாம் சொன்னாரு. அவரோட சகோதரரும் அமைதியா இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவரோட ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காலையில ஆரம்பிச்ச மழை சாயங்காலம் வரைக்கும் ஓயாம பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம். மழை பெஞ்சா கொஞ்ச நேரமாவது நிற்கும், ஆனால் அது நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மழை ஓயாம பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆகுது, நிற்கலை. 2 நாள் ஆகுது, நிற்கலை. இப்படியே ஓயாம பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எல்லா மக்களுக்கும் பயந்துட்டாங்க. எல்லாருமே வீட்டிலேயே இருந்தாங்க, யாருமே வெளியே வரவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ மோகனுக்கும் அதே சந்தேகம்தான். என்ன மழை நிற்காம பேஞ்சுக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது, வெளியே போக முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். அதுக்கப்புறம் அந்த மழை நிற்காம பேஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே எல்லாம் குழப்பத்தோடு இருந்தாங்க. அப்புறம் அந்த மழை 2 நாள் ஆகுது, நிற்கலை. 3 நாள் 4 நாள் ஆகுது, நிற்கலை. நிற்காம அப்படியே பேஞ்சிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அப்படியே ஊருக்குள்ள அப்படியே வெள்ளமா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போற இடத்துல எல்லாம் அப்படியே வெள்ளமா நிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அவர்களோட வீடுகளை இழந்துட்டாங்க, அவங்க வச்சிருந்து எல்லாமே இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அதை பாக்குறப்பவே மோகனுக்கும் அவரோட ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருந்த பொருட்களை இழந்துட்டாங்க, எல்லாமே இழந்துட்டாங்க. அதை பார்த்து மோகனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதே மாதிரி மோகனுக்கும் அவரோட வீட்டுக்குள்ள இருந்த பொருட்கள் எல்லாமே அந்த வெள்ளத்துல அப்படியே போயிடுச்சு. எல்லா பொருளும் போயிடுச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா, மனசு வேதனையாவே இருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறப்போதான் அவருடைய 2வது மகனும் அப்படியே வெள்ள தண்ணியில அப்படியே மூழ்கிற மாதிரி ஆயிட்டாரு. அதை பார்த்து அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, என்னோட மகன் இப்படி வெள்ளத்துல சிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வெள்ளத்துல சிக்கிட்டாரே, கடவுளே காப்பாத்துங்க, கடவுளே யாராவது என் மகனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டினாரு. அப்போ அவரோட பக்கத்துலதான் அவரோட சகோதரரும் இருந்தாரு. அவர் அதை பார்த்துட்டு, மோகன், உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, அப்புறம் எதுக்கு கடவுளையும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு மோகன் என்ன பேசுறதுன்னு தெரியாமையே அப்படின்னு நின்றுட்டு இருந்தாரு. அந்த கடவுளேங்கிற வார்த்தை அவருக்கே அறியாம வந்த வார்த்தை. கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு அந்த வார்த்தை வந்தது ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான். அவரும் அதை அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு இருந்தாரு. அதுக்கப்புறமா
அவரோட மகனை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே பயந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட சகோதரர் அவர்கிட்ட வந்து, இப்போ பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற செல்வம் உங்களை காப்பாத்துச்சா? இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருக்கேன்னு சொன்னீங்க. ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குது, அதனால தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் செல்வம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அந்த வெள்ளத்தில் அப்படியே மூழ்கி போயிடுச்சு. இப்போது யாரால் உங்களை காப்பாற்ற முடியும்? இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சிருச்சு. ஒன்றுமே உங்ககிட்ட இல்லை. இப்போ யாரால் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவரோட சகோதரர் சொன்னார், இப்போ கூட ஒன்றுமே போகலை, நீங்கள் அதை ஒரு அறியாமையில் சொல்லியிருக்கீங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை. கடவுளை தேடுங்க, கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் தான் நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்காரு. கர்த்தரை தேடுங்க. அவர்கிட்ட மண்டிட்டு உங்கள் மனசை விட்டு எல்லாத்தையுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இந்த வெள்ளம் அப்படியே அடிஞ்சு போய் உங்கள் மகன் திரும்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவர் யோசிக்காம மண்டிட்டு கடவுளை வேண்டினார். மனசார கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறமா அந்த வெள்ளம் அடியோடு போய் அப்படியே அவரோட மகனையும் அவரோட காப்பாற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவர் அப்படி உணர்ந்தார். ஒரு நிமிஷத்துல அவருக்கே தோணிடுச்சு. நான் வேண்டினதுக்கு அப்புறம் அவருக்கே தோணிடுச்சு, நான் ஒருவேளை என்னோட சுயநலத்துக்காக கடவுளை இது பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே அவருக்கு மனசுல ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சகோதரர் சொன்னாரு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் ஒரு அறியாமையில் இருந்துட்டீங்க. ஆனால் கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டாதான் அதுக்கான பதில் கிடைக்கும். உங்கள் பிரார்த்தனையை கண்டிப்பாக கடவுள் கேட்பாரு. நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, எனக்கு இது வேணும், இது கொடுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட முழு மனசோட ஒரு முழு நம்பிக்கையோடு கேளுங்க. அப்போதான் உங்களுக்கான பதிலும் கிடைக்கும், உங்களுக்கான பொருளும் கிடைக்கும். நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அவர் கேட்டாரு, முழு நம்பிக்கையோட மோகன் கேட்டாரு. அதே மாதிரி அவர் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. அவரோட மகனும் உயிர் பொழிச்சிட்டாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வெள்ளத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. இதே மாதிரி தான் எல்லாருக்குமே மனசை விட்டு கடவுள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா கண்டிப்பா கடவுள் அதுக்கு பதில் அளிப்பாரு. கண்டிப்பா இது உங்க எல்லாரோட துக்கமும் ஒரு சந்தோஷமான நிலைமைக்கு மாறும். இதுக்குதான் கடவுள் மத்தேயு 7:7 சொல்லியிருக்காரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? நீங்க தேடணும், அப்போதான் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். தட்டாதான் திறக்க முடியும். எந்த ஒரு கதவாக இருந்தாலும் தட்டினாதான் திறக்க முடியும். அதே மாதிரி கேளுங்கள்னா என்னது? கடவுள்கிட்ட நம்ம மண்டிட்டு நம்ம மனசார கேட்கணும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மனசார முழு நம்பிக்கையோட கடவுள்கிட்ட கேட்டால் மட்டுமே தான் அதை நம்மளால அடைய முடியும். அப்படி இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. கடவுள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். நமக்கிட்ட இன்னைக்கு செல்வம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் கடவுள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிடுவோம். கடவுள்கிட்ட எல்லாமே பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாகவே நமக்கு அவர் ஒரு பதிலளிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம ஒரு குட்டி பிரார்த்தனை பண்ணுவோம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உங்களை தேடுவதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எல்லாருடைய பிரார்த்தனையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எங்களோட பிரார்த்தனையை முடிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எல்லாருடைய தேவையிலும் நீங்கள் சந்திச்சு கொண்டு இருக்கீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னுடைய இந்த வேத வசனத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுடன் நல்லா தகப்பனே. ஆமீன்.